ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்கா மாமாவோட ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்துருந்துச்சு. அம்மா அக்காவை பிடிச்சிட்டு திட்டினாங்க. எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக தான் இருக்குது, எப்படியும் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி புருஷனோட சண்டை போட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுற அப்பா எவ்வளோ மனசுக்கு கவலைப்படுறாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியுதா அப்படின்னோடனே அதுக்கு அக்கா கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்காவும் பேச ஆரம்பிச்சிட்டு அக்கா பேச ஆரம்பிச்சதுன்னா, நான் பாட்டுக்கு நல்லா படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரி எனக்கு வேலை பார்க்குற மாப்பிள்ளையாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா அவரும் இப்போ இன்றைக்கி வேலைக்கு போவார், நம்மளையும் வேலைக்கு போக விடுவார். அதனால் எனக்கும் அவர்கிட்ட ஒரு பணம் எதிர்பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு ஒரு சந்தோஷமாக நான் இது பண்ணுவேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ நான் என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அவர்கிட்ட எல்லாத்தையும் ரூபாயா இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் என்னோட சேவையாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே எதிர்பார்க்குறனால அவர் ஒரு சில நேரம் அதை சொல்லி காமிக்கிற மாதிரி பண்ணுறாரு. அவர் கடை வச்சுருக்காருன்னு சொல்லி வசதி இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க. வசதி இருந்தாலும் நம்மளால் ரூபா எடுத்து செலவு பண்ண முடியாது. வீட்டில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நான் வேலை பார்த்தப்போ கூட 30,000 சம்பளம் வாங்கினப்போ கூட என்னோடய லைஃப்பில் நான் வேணுங்கிறது பண்ணிக்கிட்டேன், செஞ்சுக்கிட்டேன். எனக்கு தேவையானதோ இல்லை என் பிள்ளைக்கு தேவையானதோ இப்போ பண்ணணும் அப்படின்னா கூட அவர்கிட்ட தான் எல்லாத்துக்கும் கணக்கு சொல்ல முடியாது. சாதாரணமாக குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட அதுக்கு ஏன் இவ்வளோ ரேட்டில் எடுக்கிற, நம்ம ஒரு குழந்த வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ ஒரு மற்றவங்க போடுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம நல்ல ட்ரெஸ்ஸாக தானே எடுத்து போடணும். அதுக்கு கூட ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸாக 300 400 எடுத்தேன், நான் எதுக்கு 1000 ரூபாய்க்கு எடுக்கிறேன். நம்ம ஒரு புடவைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறனா கூட அவர்கிட்ட எல்லாத்துக்குமே கணக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குமா? அதனால் உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா எல்லாமே உனக்கு வாங்கி கொடுத்து இத்தனை வருஷமாக உன்னோட ஃப்ரீடத்துக்கு அவர் விட்டதுனால உனக்கு ஏதோ ஒரு அருமையுமே தெரியாத மாதிரி இருக்குமா? நான் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியுது. அதனால தான் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே. அதை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, புரியுதுமா, எனக்கு புரியாமல் கிடையாது. நாங்கள் உண்மையிலே நாங்கள் எடுத்த முடிவு சரியில்லைன்னு எங்களுக்கே தெரியுது தான். ஏன் அப்படின்னா நீ வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு, அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்த்த பையனாக நம்ம பார்த்துருந்தோன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. தேவையில்லாமல் நம்ம வேலை பார்க்காத பையனை பார்த்ததுனால தான் இவ்வளோ நமக்கு மனசளவுலேயும் சரி எல்லாத்துலேயும் கஷ்டமாகவும் இருக்குது. ஒன்று நல்லா பார்த்துக்கிறாரு, எல்லாரும் பண்ணி கொடுக்குறாருன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு போன தடவை உங்கள் வீட்டுக்கு வந்தப்பயே ஏதோ நீ ஏதோ சொன்னதுக்கோ இல்லை நான் ஏதோ ஒரு இது பண்ணுறதுக்கு அவர் கணக்கு கேட்டப்பே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பற்றி. ஓ, இது மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் கேட்பார் போல இருக்குது, ஒரு இதுவும் சுதந்திரமாக பண்ண விட மாட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தாம்மா தெரிய வந்தது. அப்படின்னோடனே, அது இப்போ புரியுதாம்மா உனக்கு? நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிகிறதுக்கு வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதான் உனக்கு புரிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எதாக இருந்தாலும் சொல்லி சமாளிப்போம், வேறு வழி இல்லை. இவரையெல்லாம் நம்மளால் எதுவுமே ஒன்றுமே சொல்ல முடியாத மாதிரி ஒரு நிலைமையில தான்மா நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுமா, இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மனசு கவலைப்படாத. எதாக இருந்தாலும் நம்ம மனசு எதையும் போட்டு நீ நினச்சிக்காத, சரியாயிடும். எல்லா விஷயமும் சரியாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் நீ எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, சரியாயிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நானும் அதை தான்மா யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி 5 வருஷமாகவும் இப்போ பிள்ளைய நான் ஸ்கூல் சேர்க்க போகிறேன். நான் என்னோடய முடிவு என்னென்னா, நான் பிள்ளைய ஸ்கூல் சேர்த்து விட்டேன்னா அவள் காலையில் போய்ட்டு ஈவினிங் தான் வருவாள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாச்சும் ஜாப் சர்ச் பண்ணிவிட்டு போயிட்டு வர்ற மாதிரி தான் நான் பார்க்க போகிறேன். ஏன்னா ஒரு 10,000 எனக்கு மாதம் கிடைச்சா கூட போதும். என்னோடய செலவுக்கு என்னோடய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும். அவரை நான் எதிர்பார்க்க வேண்டிய தேவைங்கிறது கிடையாது. அவரை எதிர்பார்த்து அவமானப்பட்டதெல்லாம் போதும். என் மாமியாருக்கே தெரியுது, இவர் ரொம்ப கஞ்சமாக இருக்கிறாரு, இந்த பொண்ணுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரியுது. அவங்களுக்கே அவர் கணக்கு பார்க்குறாரு, பெற்றவங்களுக்கே. அப்புறம் இப்படி இருக்கிறப்போ நான் எந்த இதுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ ஸ்கூல் தான் அடுத்த மாதம் தான் குழந்தைய சேர்க்க போகிறோம்ல, நீ சேர்த்துரு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூலாக கூட சேர்த்துட்டேன்னா கூட ஈவினிங் போயிட்டு நானோ இல்லை அப்பாவோ யாரோ போயிட்டு நான் அழைச்சிட்டு வந்துடுறோம். நீ ஜாபுக்கு போயிட்டு கூட அப்படியே கொண்டாந்து கூட அப்பா கொண்டாந்து கூட விடுவார்.
என்ன ஒரு 15 நிமிஷம் ஆகும் இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு. அப்பா பார்த்துக்குவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா ஆறுதல் சொன்னாங்க. சரி சரிம்மா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேலையை நான் வந்து தேடுறேன். பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி எதையாச்சும் ஒன்று தேடி பார்ப்போம் அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் வந்து அதுக்கப்புறம் அம்மா சமாதானப்படுத்துனாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு அக்கா வந்து மறுநாளே வந்து கிளம்பிடுச்சு. கிளம்புனதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் வந்து அக்காவிட்ட கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன். எதுவும் நீ கவலைப்படாத அக்கா, எல்லாம் சரியாயிடும்க்கா அப்படின்ட்டு.